Hi, good evening students. Welcome to Max in Minutes. Today chapter 2 exercise 2.7 important 2 mark and important 5 marks class la paapom. Important 2 mark la third question, fourth, sixth, seventh and eighth question. Okay, the first question parunga. In a GP 729, 243, 81 etc. GPல என்ன கொடுத்துருக்காங்க, 3 times கான்சிக்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க எக்ஸட்ராஸ். ஃபைண்ட் T7th டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிபி கொடுத்துருக்காங்க. ஜிபி இஸ் வாட்? 729, 243, 81 etc. Okay, and now you want to find out, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T7 find out பண்ணணும். சரிங்களா? T7 find out பண்ணணும். and Tn நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ். இதில் டிஎன்னோட ஃபார்முலா என்னதுடா? டிஎன் ஃபார்முலா எழுதுவோமா? that is Tn equal a into r power n minus 1. Tn equal to a into r power n minus 1. இப்போ T7 find out பண்ணால் நமக்கு என்னலாம் தெரியணும்? a வேல்யூ தெரியணும், r காமன் ரேஷியோ வேல்யூ தெரியணும். ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ தான் a வேல்யூ. r அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் என்ன பண்ணியிருப்போம்? காமன் டிஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க. இங்கே காமன் ரேஷியோ. ஓகே, சரி, ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஹியர் ஏ இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எலமெண்ட் என்னது? 729 ஏ. அண்ட் ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் செகண்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? T2 டிவைட் பை T1. T2 divide by T1. சரிங்களா? ஓகே, வாட் இஸ் T2? செகண்ட் டேர்ம் என்னது? 243 அண்ட் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 729. ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம் போகும் அண்ட் டிவைட் பை திஸ் இஸ் 3 times. ஓகே, ஸோ 1/3. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ என்னது? 1/3. சரிங்களா? ஓகே, நான் ஏ வேல்யூ என்னன்னு எழுதுனீங்க? 729 அண்ட் ஆர் வேல்யூ இஸ் 1/3. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? T7 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஎன் ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக டிஎன் ஃபார்முலா என்ன இருக்குது? டிஎன் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் பவர் ஏ இன்ட்டு ஆர் பவர் n minus 1. ஓகே, ஸோ அதில் எண்ணுக்கு பதில் என்னோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? 7 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ T7 that is equal, a value is 729 into r value என்னது? 1/3 பவர் n minus 1. 7 minus 1 6. 7 minus 1 என்னது? 6. ஓகே, ஸோ now 729 into 1/6 1 தான், டிவைட் பை 3/6. ஸோ என்னடா வரும் வேல்யூ? ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? 3 into 3 என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27 இருக்குது. அடுத்ததான் அகெயின் 3 into 3 லாஸ்ட்டாக என்ன கிடச்சி? 27. ஸோ 27 into 3 81. 81 into 3 என்ன வரும்? 243. சரிங்களா? 243-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 729. இப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்னது? T7, the 7th term in this GP. ஓகே, what is that? T7 is 1. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, பெருக்கு தொடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் எலமெண்ட்டை தான் ஏன்னு சொல்லுவோம். அண்ட் ஆருங்கிறது காமன் ரேஷியோ.
காமன் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது? R ஈக்குவல் T2 டிவைட் பை T1. செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு 1/3 கிடைக்குது. ஃபார்முலாவில் T7 ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n-1ங்கிற ஃபார்முலாவில் போடுறோம். ஸோ எனக்கு பதிலாக 7 போடுறீங்க. இன் ஹியர் n-1 வரும். ஆரோட வேல்யூ போட்டிருக்கோம், ஏவோட வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ 3/6ஓட வேல்யூ 729 ஃபைண்ட் அவுட் பண்ணது போட்டு கேன்சல் பண்ணுறோம். ஃபைனலாக T7 ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் so that find x so that x plus 6, x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. 3 consecutive terms கொடுத்துருக்காங்க. என்னென்ன இந்த 3 consecutive terms? x plus 6, x plus 12, x plus 15. ஓகே. ஸோ அப்போ அது அடுத்தடுத்த நம்பர் தானே. கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் தொடர்ச்சியாக உள்ளது, அடுத்தடுத்த நம்பர்ஸ் டேர்ம்ஸு. ஓகே. இன் ஜிபின்னு சொல்லிட்டாங்க, ஆஃப் ஏ ஜிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கிவன் ஜிபி இஸ் வாட்? எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகே, சரிங்களா? எக்ஸட்ரா. ஓகே. ஸோ இது ஜிபின்னு சொல்லிட்டாங்கடா. அப்போ இங்கே காமன் ரேஷியோ இருக்குமா? ஸோ காமன் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது? R ஈக்குவல் டு T2 செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். திஸ் இஸ் ஈக்குவல் டு அதே போல் அடுத்த 2 இதுக்கான காமன் ரேஷியோவும் காமன் தானே. ஸோ T3 தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தெரியும். ஸோ இதை வச்சு ஈக்குவலைட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எழுதுவோமா? ஸோ T2 என்னது? செகண்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைட் பை T1 எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் T3 என்னது? எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைட் பை T2 எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகே, புரியுதுங்களா? திஸ் இஸ் T1, T2, T3. சரிங்களா? ஓகே. நான் இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 15 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் தான் இந்த இதுவும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. ஓகே, now you multiply this. Okay, so x plus 12 the whole square na nama formula enadhu? A square plus b square plus 2ab formula padi nama idha convert panni eludiralam. So what is that? X square plus b square appadina 144, 12 square na 144 varum, plus 2ab, 2 into x, 2x and into 12 na 2 into 12 24x. So 24x equal. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோமா? x into x, x square, x into 6 plus 6x. இப்போ இந்த ரெண்டே plus 15x plus 15 into 6. 15 into 6 na எத்தனை? 15 into 6 அப்படின்னா 90. ஸோ என்ன வேல்யூ வரும்? 15 into 6 90. 15 into 6 90. ஓகே, நவ் போத் சைட் சேமாக இருக்குது. என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடுவோம். அண்டு எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். சரியா? 6 + 15 என்னடா? 6 + 15 21. ஓகே, ஸோ இந்த சைடு என்ன இருக்குது? 24x இருக்குது. இந்த ரெண்டும் 21. ஸோ அதை இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க லெஃப்ட் சைடு. ஸோ -21x ஈக்குவல், ஆல்ரெடி இந்த பக்கம் 90 இருக்குது, இங்கிட்டு இருக்க 144 அங்கிட்டு கொண்டு போங்க, -144. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு?
இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னதுடா 3x 24 minus 21 3. So 3x this is equal minus 144லேருந்து 90 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 54 minus 54 ஓகே பிகாஸ் நம்பருக்கு வந்து மைனஸ் தானே இருக்குது அதனால் minus 54னு போட்டிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு x equal to minus 54 divide by 3 okay now the x value is minus 18 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள் 18 கிடைக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 3 கான்சிக்யூட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை அண்ட் தென் அது ஜிபின்னு சொல்லிட்டாங்க அப்போ அது ஜிபியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன இருக்கும் காமன் ரேஷியோ ஒரே போல் இருக்கும் ஸோ அதனால் ஆர் ஈக்குவல் டு T2/T1 ஈக்குவல் T3/T2ன்னு போடுறோம் சரிங்களா அந்த டேர்ம்ஸையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 செகண்ட் டேர்ம் T2 தேர்ட் டேர்ம் T3 ஸோ இங்கே T1 T2 T3யோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதில் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கு ஓகே சிம்பிளான கொஸ்டின் தான் கான்சிக்யூட்டிவ் ரிலவெண்ட்டாக கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா அண்டு ஃபைண்ட் செவன்த்து டேர்ம் 100th டேர்ம் 4th டேர்ம்னு ஏதோ TN கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் 2 மார்க்கில் இருக்க சான்சஸ் இருக்குது ஓகே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் in a GP the 9th term is 32,805 and the 6th term is 1,215 find the 12th term sorry okay 9th termும் 6th termும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 12th term கேட்டிருக்காங்க சரிங்களா சொல்யூஷன் என்னது கிவனில் எழுதிக்கலாமா கிவன் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது T9 ஈக்குவல் 32,805 T9 சரிங்களா அந்த ஃபார்முலா அப்படியே எழுதலாம் இதுக்கு அடுத்து எழுதிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு T6 என்ன கொடுத்துருக்காங்க 1,215 ஓகே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க T12 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா வாட் இஸ் TN ஃபார்முலா TN ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 TN ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 ஓகே ஓகே ஸோ இதேபடி இந்த T9 T6 எழுதுவோமா T9 ஓகே T9 ஃபார்முலா இந்த ஃபார்முலா படி எழுதிங்க A இன்ட்டு R பவர் 9 minus 1 8 this is equal 32,805 okay next T6 equal A into R power 6 minus 1 5 this is equal 1,215 okay சரி இதை என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க இதை செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ 1 and 2 இந்த ரெண்டையுமே அப்படியே டிவைட் பண்ணுவோம் இது பிக்கஸ்ட் ஒன்று இருக்கா அது மேலே வச்சுக்கிடுவோம் சரிங்களா 1 டிவைட் பை 2 ஓகே ஸோ போத் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே இதே போல் டிவைட் பண்ணுங்கள் A இன்ட்டு ஆர் பவர் 8 டிவைட் பை A இன்ட்டு ஆர் பவர் 5 திஸ் இஸ் ஈக்குவல் 32,805 டிவைட் பை 1,215 ஓகே சரி இப்போ இதை என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணுங்கள் வாட் இஸ் ஆன்சர் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் சாரி ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 27 இருக்கும் சரிங்களா இது 1 டைம் இதோட இதை நம்ம என்ன பண்ணலாம் 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 5 கிடைக்கும் இதனாலும் 5ஓட மல்டிபிள் பண்ணால் 5 டேபிள்ஸ் தெரிஞ்சது தானே மேம் 3 5s are 15 5 5s are 25 7 5s are 35
9 5s are 45 this like okay. So இதை டிவைட் பண்ணி பாருங்கள் ஷார்ட்டனா ஓகே. 5 டேபிள் தான் ஈஸியாக நீங்கள் வேகமாக போட்டுடலாம். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 27. ஓகே. நான் ஏஏ கேன்சல் பண்ணலாம். ஆரில் அதை எப்படி எழுதலாம்டா ஆர் பவர் இந்த 5 மேலே கொண்டு போயிடுவோமா. ஸோ 8 minus 5 ஓகே ஈக்குவல் 27. ஸோ ஆர் பவர் 3 ஈக்குவல் 27. இந்த 27 க்யூப் வச்சு நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா, ரெடியூஸ் பண்ணி எழுத முடியுமா. ஆர் பவர் க்யூப் ஈக்குவல் 3 க்யூபு நமக்கு 27 தான். அப்படி தானே 3 into 3 into 3 3s are 9 9 3s are 27 வரும் சரிங்களா. ஸோ 3 க்யூப் போடலாம். ஸோ ஃபைனலி த ஆர் வேல்யூ இஸ் 3. ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆர் வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு. ஓகே. இதே போல் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நமக்கு தேவையான 12th டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆர் ஈக்குவல் டு 3ங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் தான் ஸ்மாலஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 3 இன் 2 செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ ஏ இன்ட்டு 3 பவர் 5 திஸ் இஸ் ஈக்குவல் 1215. ஓகே. சரிடா 3 இன் பவர் 5 3 இஸ் அ ப்ரைம் ஃபேக்டர் சரிங்களா. அப்போ இந்த பக்கம் இருக்கிற ஹோல் நம்பர் இந்த பிக்கஸ்ட் நம்பரை ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுவோம், அதுவும் 3ஆல். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் தானே. அப்போ 5 times 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது போக நமக்கு என்ன கிடைக்குது ரிமைனிங்னு பார்ப்போம். அதுதான் ஏவோட வேல்யூவாக இருக்கும் சரியா. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 4 0 5. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் 3ஆல் 1 3 5. Again 3ஆல் 4 5. Again 1 5. Again 5. பாருங்களேன் ரிமைனிங் என்ன இருக்குது 5. This also prime factor. Okay, this also prime factor 1. Okay, so the A value is 5. Therefore A equal 5. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் T12 A into R power 12 minus 1 11. Okay, so now A value is 5, R value is 3 power 11. Okay, and now 5 into 3 into 11 already நமக்கு 3 power 6 ஓட value 729 லாஸ்ட் சம்மில் பார்த்தோம். அகெயின் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இது 7th டைம். ஸோ அடுத்து 8th டைம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது 1,77,147 கிடைக்கும் சரிங்களா. ஓகே. அண்ட் நவ் 5ஆல் இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 8,85,735 இருக்கும். ஸோ ஃபைனலி T12 value is 12th term is 8,85,735. ஓகே. இந்த ஒர்க் அவுட்ஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்கடா. அதே போல் இந்த டிவிஷனும் 5 டேபிளால் தான் டிவைட் ஆகும் அப்படின்றதுல அதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the 10th term of GP of a GP whose 8th term is 768. So T8 என்னது 768. அப்போ இதை ஃபார்முலா அப்படி எழுதணும்னா A into R power 8 minus 1 7. ஓகே. Now காமன் ரேஷியோ கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க அண்ட் காமன் ரேஷியோ இஸ் 2ன்னு. ஸோ R வேல்யூ என்னது 2 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னு பாருங்கள். T10 ஃபார்முலா படி எழுதணும்னா A into R power 10 minus 1 9.
ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னதுடா? 2. ஆரோட வேல்யூ 2. ஸோ 2 பவர் 9. இந்த 2 பவர் 9 இதை நம்ம சிம்பிளாக இன்னொன்று எப்படி பிரிக்கலாம்? அண்டு ஏ இன்ட்டு 2 பவர் 7. ஆல்ரெடி T8ஓட நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும்ல. ஸோ ஆர் பவர் 7 ஏ இன்ட்டு ஆர் பவர் 7ங்கிற பேட்டர்னுக்கு இதை பிரிக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு 9ங்கிறதுக்கு 2ஓட பவர் இன்னும் 2 டைம்ஸ் எழுதணும். 2 இன்ட்டு 2. ஸோ இதோட பவர்லாம் 1 அப்படின்றதுல 7 + 1 8 8 + 1 9 வந்துருச்சா? ஸோ ஃபைனலி ஏ இன்ட்டு 2 பவர் 7ஓட வேல்யூ 768 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3072. 2 2s are 4. 4 into 768ஓட வேல்யூ 3072. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லா படிங்க, ஃபார்முலாஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.